SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ராமநாதபுரம் மாவட்டம் சூரங்கோட்டை பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அவரது உறவினர்களால் பல்வேறு அராஜகங்கள் நடந்து வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரும்படி கூறினால் அடிக்க பாயும் பஞ்சாயத்து தலைவரின் வீடியோ வெளியாகி உள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் ஸ்டேஷன் போனா அங்கேயே எங்களை கொலை மிரட்டல் எடுக்கிறாரு. சூரங்கோட்டை ஊராட்சி தலைவரும் அவங்க உறவினரும் எல்லாருமே கொலை மிரட்டலும் வெளியே அருவா கம்போட நிக்கிறாங்க. நீ வெளியே வாடா, கொல்லாம விட மாட்டேனா. இது பத்தி அங்க உள்ள எங்க விசாரிச்ச சப் இன்ஸ்பெக்டர் நாங்க சொல்லியுமே, கார்த்திக் ராஜாங்கிறத சொல்லியுமே அவர் என்னென்ன கேட்க மாட்டேங்க, திரும்பிக்கிறாரு. சின்ன பிள்ளைங்கலாம் பைக்ல ஏத்திட்டு போகும்போது எங்க வீட்டு வாசல்லே விழுகுறாங்க. வீட்டை விட்டு கீழே இறங்கவே முடியல. கொசு தொல்லை. சின்ன சின்ன பிள்ளைலாம் ஆக்சிடென்ட் கூட ஆகுது. இந்த ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு எங்கிட்ட வரவும் முடியல. எந்த வாகனமே போடல. பக்கத்துல இருக்கிற சப்வே எல்லாமே போட்டாச்சு. இது மெயின் ரோடு. எங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கணும். எங்களுக்கு ரோடு இந்த வருஷம் போட்டே ஆகணும். எங்களுக்கு பைப் வசதியோ எதுவுமே இல்ல. ஆனா ரெண்டு பக்கமும் அரசியல் இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் ரோட போட்டாங்க. இது ஆதியில வந்த ரோடு. எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. எல்லா தொந்தரவுலயும் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஸ்டெப்புமே எங்களுக்கு எடுக்கல. எது சொன்னாலும் கம்யூனிட்டியை பாக்குறாங்க. நிறைய இந்த மாதிரி நாங்க சொல்லி சொல்லி மன நொந்து போய் தான் இருக்கிறோம். எந்த ஸ்டெப் எடுக்கல. இதுக்கு மேல ஸ்டெப் எடுக்காட்டா நாங்க எங்களுடைய கோரிக்கை வேற மாதிரி இருக்கும். கேக்குறதுக்கு யாரா இருக்குன்னு கேக்குறதுக்கு அக்கா அக்கா இங்க பாருங்க. நீங்க உங்க வீட்டுல ஏதாவது பண்றதுக்கெல்லாம் நான் ஏதாவது கேக்குறேன்னா இங்க கல்ல அல்றனால தான் நான் கேக்குறேன். நீ கேட்க கூடாதா? நீங்க மண்ண எல்லாம் கேக்குறாங்க. ஓடுறா பிடிச்சனே பெட்டிஷன் போறதுக்கு ஒண்ணு இல்லங்க. அள்ளும் போது நான் கேக்குறேன். இருங்க சும்மா கல்ல இங்க கொஞ்சம் இங்கிட்டு பந்து பாருங்க. தண்ணியா கிடக்குது ஏரியாவே. என்னதான் தெரியும். சும்மா மண்ணை அள்ளிட்டு போனா என்ன பண்றது? அக்கா இங்க என்ன அக்கா கேருங்கக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி தானக்கா சொன்னீங்க. இது குறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். மக்கள் தரப்புல இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அவருமே மக்கள் கிட்ட இப்படி நடந்து கொண்ட நிலையில காவல்துறையிட்ட புகார் அளித்துமே இன்னும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படாம இருக்கிறது? என்ன விவரம்? வணக்கம் கௌதமி. ராமநாதபுரத்தை அடுத்த அந்த சூரங்கோட்டை பகுதியில் பல்வேறு தரப்பை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த ஊராட்சி தெய்வேந்திரன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வருகிறார். இந்த சூழலில் அவருக்கு வாக்களிக்காத ஒரு தரப்பை சேர்ந்த மக்களுடைய பகுதிக்கு இந்த குடிநீர், சாலை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் தங்களது பகுதிக்கு சாலைக்காக கொண்டு வரப்பட்ட மணலை அவருடைய சொந்த பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதாகவும் அதை குறித்து அந்த பகுதி வாசல் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அவரும் அவருடைய உறவினரும் சேர்ந்து மண்வெட்டி, கல் மற்றும் கம்பு உள்ளிட்டவற்றை கொண்டு தாக்கக்கூடிய அதிர்ச்சி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட புகார் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அதிகாரிகள் உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு நான் எந்தவித நலத்திட்டமும் செய்ய தேவையில்லை என்று அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதோடு சம்பந்தப்பட்ட அந்த ஊராட்சி மன்ற தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.